இந்த காலப்பகுதியில் இன்னும் ஒரு எச்சரிக்கையான விடயமா அல்லது ஒரு சாதாரணமான விடயமா என்றெல்லாம் தேடி பார்க்கின்ற போது அவை தொடர்பில் சாதாரணமான விஜயம் இல்லை. ஆனால் இது தொடர்பில் பல கருத்துக்கள் முன்னர் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தன்னுடைய வல்லமையை காட்ட வேண்டிய ஒரு கடப்பாட்டோடு இந்தியா இருக்கின்றது. அந்த வகையில் இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஜனவரி 7ஆம் தேதி இலங்கைக்கு வர உள்ளதாக இந்திய ஊடகங்கள் அதாவது வெளிவிவகார அமைச்சை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கின்றன. 2 நாள் பயணமாக இலங்கைக்கு செல்லும் ராணுவ தளபதி, இலங்கை ராணுவ தளபதி, பாதுகாப்பு துணை அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர்கள் மற்றும் பலர் மூத்த ராணுவ அதிகாரிகளையும் அவர் இலங்கையிலே சந்தித்து கலந்துரையாட உள்ளார். பயிற்சி, ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பல உள்ளிட்ட பரஸ்பர நலன்கள் சார்ந்த விடயங்களிலும் அவர் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது இந்திய ராணுவ தலைவர் பாதுகாப்பு சேவைகள், கட்டணங்கள் மற்றும் பணிப்பாளர் கல்லூரி அதிகாரிகள் மற்றும் புத்தள இராணுவ கல்லூரிக்கும் அதிகாரிகளையும் அங்குள்ள பயிற்சியாளர்களையும் சந்திக்க இருக்கின்றார். கொழும்பில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்தில் இந்திய ராணுவ தளபதி அஞ்சலி செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்திய ராணுவ தளபதியின் விஜயம் 7-8ஆம் தேதிகளில் இலங்கையில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுவும் கூட ஒரு ராஜதந்திர ரீதியாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ராணுவ தளபதி செல்லுவது தொடர்பில் அறிவிப்பு வெளியான பின்னர் தான் டொனால்ட் ட்ரம்ப் மோடி தொடர்பில் ஒரு எச்சரிக்கை கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அப்படியாயின் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு முக்கியமான விடயம் உரசி கொண்டிருக்கின்றது, ராஜதந்திர நெருக்கடியை நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்றது என்பது மட்டும்தான் உண்மை. இலங்கை விடயத்திலே இப்போது கடந்த காலங்களிலே நாட்டாமைத்தனத்தை காட்டிய இந்தியாவால் இனி தொடர்ந்து தனியாக நாட்டாமை வேலை செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையும் இப்போது எட்டப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கை என்பது கடந்த காலங்களில் ஒருவர் அல்லது இருவரால் அல்லது 1-2 நாடுகளால் கையாளப்பட்டிருந்தாலும் இப்போது வழமைக்கு மாறாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நேரடி பார்வையின் கீழ் சில விடயங்கள் அங்கு முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றன. இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தூதுவரும் அதற்கு சற்றும் சளைத்தவர் இல்லை. அவர் ஒரு மிகவும் வினைத்திறனமானவர் மட்டுமல்ல, இராணுவ விவகாரங்களிலும் சிறந்த பாண்டித்தியம் பெற்றவர் என்று கூறப்படுகிறது. அதனால் தான் அவருடைய நியமனம் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு இந்திய இராணுவ தளபதி செல்லுகின்றார். செல்லுவதற்கான அறிவிப்புகள் நேற்று காலை வேளையிலே வெளியாயிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தொடர்பான செய்தி குறிப்புகள் அதற்கு முந்தைய நாள் எல்லாம் வெளியாகிய போது நேற்று மாலை அளவிலே டொனால்ட் ட்ரம்ப் மோடி தொடர்பில் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார் என்றால் எங்கோ ஒரு விடயம் முக்கியம் பெறப்போகின்றது. ஏதோ ஒரு வகையில் அது வெளிப்பட போகின்றது.